நம்ம ஃபியூச்சருக்காகவும் நம்ம ஃபேமிலியோட ஃபியூச்சருக்காகவும் பணத்தை சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாத்தோட ஆசையா இருக்கும். இதுலயும் முக்கியமா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10 to 15 இயர்ஸ்ல ஒரு crore கணக்குல ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாத்தோடைய எண்ணமா இருக்கும். ஆனா இந்த 3 விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வரேன், எஸ்ஐபி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமே வந்துட வேண்டாம். அதுலயும் 3ஆவதா சொல்ல போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. This is Personal Finance with Praveen Sen, Reflect Money channel. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல முதல் விஷயம் ரொம்பவுமே முக்கியமான விஷயம், இன்ஃப்ளேஷன், விலைவாசி ஏற்றம். இந்தியாவில் கடந்த 20 வருஷமா விலைவாசி ஏற்றம் கிட்டத்தட்ட 6 to 7% இருக்கு. அதை நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா முட்டை விலை எவ்வளோ இருந்துச்சு, இன்னைக்கு முட்டை விலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டு, தங்க விலை பார்த்தீங்க அன்னைக்கு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு பாருங்க தங்க விலை எவ்வளோ அதிகமாயிருச்சு. காலேஜுக்கு அன்னைக்கெல்லாம் 4000 5000 இருந்துச்சு, இன்னைக்கு பாருங்க 1 லட்ச ரூபா கிட்ட ஆகுது அப்படின்னு நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். இதைத்தான் விலைவாசி ஏற்றம்னு சொல்லுவோம். நம்ம இந்த இன்ஃப்ளேஷனை நீங்க கால்குலேட் பண்ணாம உங்க ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணவே கூடாது. ஏன்னா 15 வருஷம் கழிச்சு 1 கோடி ரூபாய் அப்படின்றதுக்கான மதிப்பே இல்லாம போயிடும். அதுக்கு சாம்பிளா ஒரு கால்குலேஷன் ஒன்று பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் எஸ்ஐபி கால்குலேட்டர் நம்ம கூகுளில் போடுறோம், கால்குலேட்டர் முதல்ல வருது, ஓப்பன் பண்ணலாம். மந்த்லி எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் மாசம் 15000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம், 15% ரிட்டர்ன் கொடுத்து 15 வருஷத்துக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 27 lakhs நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 74 lakhs கிட்ட நமக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டும் வந்திருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம முதலீடு பண்ணதுக்கு எவ்வளோ வேல்யூ வந்திருக்கும் அப்படின்னா 1 கோடி ரூபா நமக்கு கையில் இருந்திருக்கும். இப்போ இந்த 1 கோடி ரூபா நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், அப்பா 1 கோடி ரூபா கிடைச்சிருச்சு, நம்ம லைஃப் செட்டில்ரா அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு சந்தோஷமா இருப்போம். பட் ஆனால் இங்க தான் நீங்க எல்லாரும் தப்பு பண்றீங்க. இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மறைமுக எதிரியை நீங்க கணக்குல வச்சுக்கிறதே கிடையாது. இப்போ ஒரு கால்குலேஷனை பார்க்கலாம். அதே மாதிரி கூகுள்ல போயிட்டு எஸ்ஐபி கால்குலேட்டர் வித் இன்ஃப்ளேஷன் நீங்க போடுங்க. திரும்பவும் சொல்றேன், எஸ்ஐபி கால்குலேட்டர் வித் இன்ஃப்ளேஷன் உள்ள போனீங்கன்னா கேக்குது மந்த்லி எஸ்ஐபி எவ்வளோ, அதே 15000 ரூபாய். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 15%. எத்தனை வருஷத்துக்கு? 15 வருஷத்துக்கு. இங்க இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு இருக்கு பாருங்க. நம்மளுடைய இந்திய நாட்டுடைய கடந்த 20 வருஷத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்ஃப்ளேஷன் ரேட் 6 to 7% இருக்கு. நாம எதுக்குமே ஒரு 6% போடுவோம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதே மாதிரி 27 லட்சம் நம்ம போட்டிருப்போம், ரிட்டர்ன்ஸ் 74 லட்சம் வந்திருக்கும், டோட்டல் வேல்யூ 1 கோடி ரூபா வந்திருக்கும். எல்லாமே கரெக்ட் தான். பட் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் மெச்சூரிட்டி வேல்யூ இங்கதான் நீங்க முக்கியமா கவனிக்கணும். 1 கோடி ரூபா வந்திருக்கும் சரிங்க, பட் ஆனா விலைவாசி ஏற்றம்லாம் இன்னைக்கு நடந்திருக்கும்ல. 15 வருஷத்துக்கு 1 கோடி ரூபாவோட மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் 42,36,000 ரூபாய். ஷாக்கா இருக்கா? நான் வேணா இன்னொரு டைம் சொல்றேன். 1 கோடி ரூபாய் நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும், ஆனா அதோட மதிப்பு வெறும் 42 லட்சம் மட்டும்தான். 1 கோடி ரூபாய் எங்க இருக்கு, 42 லட்சம் எங்க இருக்கு? இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஐயோ என்ன பாதிக்கும் கம்மியா வந்திருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா நாம கஷ்டப்பட்டு முதலீடு பண்ண பணத்தை, பாதிக்கும் மேல பணத்தை இன்ஃப்ளேஷன் சாப்பிட்டுருச்சே அப்படின்ற கோபம் கூட நிறைய பேருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா கவனிக்க வேண்டியது யதார்த்தத்தை தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா யதார்த்தத்தில் 6 to 7% இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது நம்மளுடைய மதிப்பு 42 லட்சம் அப்படிங்கும்போது இப்போ இதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். எப்படி பிளான் பண்ணணும்னா 42 லட்சத்தோட மதிப்புக்கு நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா 15000 சேவ் பண்ணி வைக்கிறீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, நீங்கள் முதலீடு பண்ணுற பணத்தை அதிகப்படுத்தினாதான் உங்களுக்கு நாளைக்கு 1 கோடி ரூபா மதிப்பு இருக்கிற பணம் உங்களால் சேர்த்த முடியும். 1 கோடி ரூபா இல்லை, 1 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப் அப் பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஒரு 10%, 20% நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை ஸ்டெப் அப் பண்ணணும். ஏன்னா ஸ்டெப் அப்போட பவரும் காம்பவுண்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கிறத மறந்துடக்கூடாது. ஸ்டெப் அப் பண்ண நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வருஷம் அதிகமாகும். அப்போது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கிட்டத்தட்ட நமக்கு பணம் வரும். அப்போது நாளைக்கு 2,80,00,000 பணம் இருந்தால் தான் இன்றைய மதிப்பில் 1 கோடி ரூபாய்க்கு சமம். ஸோ எப்பயுமே நீங்கள் ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணுறீங்க, எவ்வளோ முதலீடு பண்ணணும், எஸ்ஐபி கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா மறந்துடாமல் எஸ்ஐபி கால்குலேட்டர் மட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாது. எஸ்ஐபி கால்குலேட்டர் வித் இன்ஃப்ளேஷன் இந்த கால்குலேட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கிறத கனவுல கூட மறந்துடக்கூடாது. தெளிவாக அணித்தரமாக இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஃபேமிலி சர்வைவல். என்னப்பா ஃபேமிலி சர்வைவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், டேர்ம் இன்சூரன்ஸ். அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையோட தரம். இன்னைக்கு அந்த மாதிரி சூழல் தான் இருக்கு. 35-40 வயசுல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் இறக்குறாங்க. கனடாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர், ஆக்டிவா இருப்பாரு, பயங்கர ஹெல்த்தியான ஒரு பர்சன், ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் இறந்து போறாரு. ஏன் சந்தானமோட ஃப்ரெண்ட் ஒரு ஆக்டரா இருந்திருப்பாரு பாருங்க. அவங்க பாத்தீங்கன்னா யங் ஏஜ்ல இறந்து போறாங்க. அவங்களோட ஃபேமிலிக்கு தான் அவங்க இல்லாத இழப்பு அப்படின்றது என்னன்னு தெரியும். நாம சும்மா சாதாரணமா சொல்ல கிடையாது, நம்ம அது இழப்பு தான், நம்ம அதை மறுக்கவே முடியாது. அவங்க ஒரு டாக்டரா இருக்காங்க, ஆக்டரா இருக்காங்க, அவங்க கிட்ட காசு இருக்கு, அவங்க ஃபேமிலி அதை வச்சு மேனேஜ் பண்ணிடுறாங்க.
ஆனால் நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கவங்க அவ்வளோ காசு நம்மகிட்ட இருக்க போதா, நாளைக்கு நம்ம குடும்பம் நடுத்தருவில் வேற யார்ட்டாச்சும் காசுக்காக கையேந்தி நிற்கணுமா? அப்போ மறக்காம டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறத அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. கம்பல்சரி டேர்ம் இன்சூரன்ஸ் போடுங்க. இதை அழுத்தி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது விஷயம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ். கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கணும். இதை பற்றி நிறைய டைம் பேசியாச்சு. 10 to 20 லட்சத்துக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்குவாங்க. நாளைக்கு நம்ம பண்ணி வச்சிருக்க சேவிங்ஸ் எல்லாமே ஒட்டுமொத்தமாக காலியாயிரும். இன்கேஸ் நமக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சியாக ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூ நமக்கோ நம்ம வீட்டில் இருக்கவங்களும் வந்துச்சுன்னா எல்லா சேவிங்ஸ் காலியாயிரும். சேவிங்ஸ் இல்லை பண்ண எதையாச்சும் வித்து கொண்டு போய் நம்ம இருக்கிற மாதிரியான சூழல் வந்துடும். ஸோ அதுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போட்டுக்குங்க. மூணாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அது வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட் தான் இது, டைவர்சிஃபிகேஷன். அது என்னப்பா டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணத்தை ஒரே இடத்துல கொண்டு போய் போடாம ஒரு 2-3 இடத்துல அப்படி பிரிச்சு போடுறதுக்கு பேர் தான் டைவர்சிஃபிகேஷன். ஏன் இந்த டைவர்சிஃபிகேஷன் பண்றோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா தான் போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு சரிக்கு விழுந்துருச்சு. எக்ஸாம்பிள் சொன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட் இந்த 3 மாசத்துல பாத்தீங்கன்னா சரியான அடி விழுந்திருக்கு. ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த வழி என்னன்றது நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். விழுந்துருச்சு, ஐயோ ஒரே ஃபண்டில் போட்டேன் அதனால கீழே போயிருச்சேன்னு ஃபீல் பண்ற நிறைய பேருக்கு நம்மளால பார்க்க முடியுது. நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. ஸ்மார்ட்டா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபண்ட்ல மட்டும் போட மாட்டாங்க, 2-3 ஃபண்ட்ல போட்டுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு, லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கு, மிட் கேப் ஃபண்ட் இருக்கு, இல்ல ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்கு. இல்ல அதை தாண்டி இப்போ கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கா, ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கோல்டு ETF இருக்கு, கோல்டு பீஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அசெட் கிளாஸஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அசெட் கிளாஸஸ்ல நீங்க வந்து கமாடிட்டிஸ்ல நீங்க இந்த மாதிரி ஈக்விட்டியில் இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணி அங்கங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும். ஒரு ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மாதிரி நல்லா டவுன் போயிட்டு இருக்கும். நீங்க ஏதோ ஒரு செக்டாரை நம்பி போட்டிருப்பீங்க, அந்த செக்டாரும் கீழே போயிட்டு இருக்கும். கோல்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு 35% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். அப்போ ஒன்னு ஏறி ஒன்னு இறங்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு 12% ஒரு 17% உங்களுக்கு ஒரு பேலன்ஸை கொடுக்கும். அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் நான் ரிஸ்க் எடுக்க போறேன், ஸ்மால் கேப்பில் போட்டால் நல்ல ப்ராஃபிட் வரும், ஆனால் ரிஸ்க்கும் அதிகம் தெரிஞ்சே போய் போட்டிங்கனாலும் ஸ்மால் கேப்பில் ரிஸ்க் அதிகம் தான், ஆனால் மற்ற நிஃப்டி 50ல் ஸ்மால் கேப்போட ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. அப்போ அதில் போகிறீங்க, கோல்டில் போகிறீங்க, டெப்டில் போகிறீங்க போது உங்களோட ரிஸ்க்கும் என்ன ஆயிரும், பேலன்ஸ் ஆயிரும். இதுல ஒரு ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, சப்போஸ் உங்களால இந்த மாதிரி 1500 மியூச்சுவல் ஃபண்ட்ல எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, என்னோட கோல்க்கு ஏற்ற மாதிரி எதுல போடுறது, என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, எத்தனை வருஷத்துக்கு கழிச்சு எனக்கு பணம் தேவைப்படும், என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி பிளான் பண்றது, என் குழந்தைங்களுடைய படிப்பு செலவு இன்னும் 10 வருஷத்துல வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கு. நான் அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ரிசர்ச் பண்ணு, எப்படி அனலைஸ் பண்ணு, அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த மாதிரிலாம் அப்படியே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்ற ஒரே சொல்யூஷன் என்னன்னா, இண்டஸ்ட்ரியில ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் இருக்காங்க, ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணி கொடுக்குறாங்க, அண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இருக்காங்க. இவங்க கிட்ட போயிட்டு இங்க பாருங்க, என்னோட கோல் இதுதான், எனக்கு வந்து 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகணும், நான் எவ்வளவு பணத்தை சேமிக்கணும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு பிளான் சொல்லுங்க. அப்புறம் என் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 45 வயசு ஆகும்போது அவங்களாம் காலேஜுக்கு போவாங்க, அதுக்கு ஒரு பிளான் சொல்லுங்க. எனக்கு ஒரு 55 வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கு வந்து என் பசங்களுக்கு வந்து திருமணம் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க தெளிவா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க போடுங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இதுக்காக இது போடுங்க சொல்லிட்டு உங்களுக்கு கோல்க்கு ஏற்ற மாதிரி அவங்க நீட்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. நீங்க 60 வயசுல ரிட்டையர் ஆக போறீங்களா, ரொம்ப சிம்பிளா இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க 60 வயசு வரைக்கும், இனிமே என்ன பண்ணுங்க, மாசம் மாசம் பென்ஷன் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு SWP ஈஸியா செட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வர டாக்ஸேஷன் டாக்குமெண்டேஷன் எல்லாமே அவங்க பார்த்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களால அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளா அங்க போயிருங்க. இல்ல உங்களால பண்ணிக்க முடியும், நானே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க அதையும் கூட தாராளமா பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை தெரியாம இந்த SIP இன்வெஸ்ட் பண்ண வரேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வர வேண்டாம். ஏன்னா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நாளைக்கு எங்கேயும் போய் நம்ம முடிச்சிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நம்ம பிளான் பண்றது நம்ம ஃபியூச்சருக்காக பிளான் பண்றோம், நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக பிளான் பண்றோம், நம்ம ஃபேமிலியோட ஃபியூச்சருக்காக பிளான் பண்றோம். நான் இந்த வீடியோல சொன்ன மாதிரி இந்த 3 விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் செக்யூரா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching. See you in the next.